வணக்கம். பிரபஞ்சத்தோடு பிரபஞ்சமாக இருக்கும் ஆன்மாவை நாம் சஞ்சலப்படுத்தக்கூடாது. அவர்களை நாம் கஷ்டப்படுத்தக்கூடாது. ஏன்னா அவர்கள் பிரபஞ்சத்தோடைய நிலையில் தான் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அவர்கள் நீங்கள் கொடுக்கும் இடைஞ்சலுக்கு ஒரு திருப்பி நிலை கொடுக்க மாட்டார்கள், பொறுத்து கொள்வார்கள். அவர்கள் வேறு யாரிடமே புகார்களை உங்களுடைய இடைஞ்சலான செயல்களை புகார் கொடுப்பதில்லை. கோர்ட்டுக்கும் போக மாட்டார்கள், எந்த நடவடிக்கையும் எடுக்க விரும்ப மாட்டார்கள். அவர்கள் இறை பிரபஞ்சத்தோடைய உங்களை பற்றி அந்த சிந்தனையை கொஞ்சம் பிரபஞ்சத்தின் நிலையிலே ஒப்பிட்டு விடுவார்கள். ஆனால் இந்த இறை பிரபஞ்சத்தினுடைய நிலைப்பாட்டு உள்ள ஆன்மா சங்கடப்படும் போது, பிறரால் சங்கடப்படும் போது அது இறை பிரபஞ்சம் நிச்சயமாக அவர்களுக்கு தீர்ப்பளிக்கும். தீர்ப்பு அதை மற்ற நடவடிக்கை கூட ஆளை பார்த்து தோதை பார்த்து கூட நடவடிக்கை எடுக்க வேண்டிய நிலை இருக்கும். ஆனால் பிரபஞ்சம் அப்படி இல்லை. நிச்சயமாக அவர்களுக்கு நல்ல ஒரு பாடத்தை புகுத்தி வசப்படுத்தும். அதனால் அவர்களுடைய நல்ல ஆன்மாவை நிச்சயமாக நாம் ஊர்ஜிக்க விட்டாலும் அவர்களுக்கு தொந்தரவு கொடுக்காம, அவர்களுக்கு இன்னல் கொடுக்காம நாம் இருப்பது ரொம்ப மேலானது. ஏன்னா அவருடைய சிந்தனை எல்லாம் இறை ஐக்கிய வழிபாட்டிலேயே இருக்கும், இறை சிந்தனையாக இருக்கும். அதனால் அவர்கள் மனநொந்து நீங்கள் செய்யும் காரியத்துக்கு நொந்தார்களால் அவர்கள் நொந்து விட்டால் நிச்சயமாக அது நீங்கள் சொல்லுவீங்க செய்வினை கோளாறு. செய்வினையை விட அது கொடூரமானது. அவர்கள் மனதை நோக்கக்கூடாது. அது ரொம்ப முக்கியம். அது ஏன்னா மன ஐக்கியப்பாடு உள்ளவங்களுடைய இது இறை ஐக்கியத்திலே இருக்கும். அப்படிங்கும்போது அது தீப்பிழம்பு போல அவங்களுடைய எண்ணங்கள் செயலெல்லாம் தீயினுடைய இறை தீயாகவே இருப்பார்கள். அந்த இறை தீ நிலைப்பாடு உள்ளவர்களை நாம் வஞ்சிக்கவோ அவமதிக்கவோ